ஜேகே டிவி அன்பு நண்பர்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம். நம்மளுடைய டிவி ஜேகே டிவி என்பது சிக்கல் டிவி என்று விரைவில் மாற இருக்கிறது என்ற நல்ல செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். ஆன்மீகம், அரசியல், சினிமா, கிசுகிசுகளாக போகிறதில்ல. அது மாதிரி உலக நடப்புகள், இயற்கை இதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டிவியை தொடர்ந்து நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதாவது இப்போ அண்மையில் ஒரு 3 நாளுக்குள்ள 1,10,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தமிழக மக்களிடமிருந்து. அதாவது தோல் இருக்க சுளைய ஒரு மாதிரி உருவிருக்காங்க. மக்களின் ஆசை, ஒரு ஆவல், பேராசை அல்ல, அவர்களின் அந்த குறிப்பாக பெண்களுடைய ஆசையை, குடும்ப பெண்களுடைய ஆசையை சேமிக்க வேண்டிய என்ற குடும்ப பெண்களின் ஆசையை எத்தனையோ பேர் அந்த சிட்டு போட்டு ஓடுறது, டெபாசிட் வாங்கி ஓடுறது, அப்புறம் அந்த நிறைய அந்த ஃபைனான்ஸு பண்ணுறேன்னு ஓடுறதை விட கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சுதந்திர போராட்டத்தை செஞ்சது மாதிரி இந்த ஒரு நாளில் மக்களின் நம்பிக்கை, ஒருவரின் நம்பிக்கை இன்னொரு ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு வசதி ஏற்படும். என்னங்க அது? நம்புங்க, அக்ஷய திருதி என்ற ஒரு திருதி, இது ஒரு இந்து மதத்திற்கும் சமண மதத்திற்கும் ஜெயின்ஸுக்கும் உள்ள ஒரு காமன் ஒரு பண்டிகை. சித்திரை மாதம் 3ஆம் பிறை என்று வரக்கூடியது அக்ஷய திருதி. அது மாதிரி ஆவணி மாதம் அந்த 3ஆம் பிறை என்று வரக்கூடியது, வளர்ப்பிறையில் 3ஆம் நாள் வரக்கூடியது என்பது தான் நிறைய அந்த விஜயதசமி அந்த மாதிரி சில விஷயங்கள். இது ஓகே. இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நகை வாங்க வேண்டும். அன்னைக்கு தான் அது என்னங்க விசேஷம்? அக்ஷய திருதி அன்னைக்கு நிலத்தில் முதலீடு செய்தாலும், வீடு வாங்குவதற்கு, டெபாசிட் செய்வதற்கு, ஒரு பொருள் வாங்குவதற்கு எல்லாம் ஒரு தீராமல் நிறைய அது வந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை மூலதனமாக வைத்து ஏன் நம்ம கொள்ளையடித்து விட்டார்கள், நவுத்தி விட்டார்கள்னு சொல்கிறோம்னா, ஒரு உதாரணத்தை மனசில் வச்சிங்க. பவுனு கோல்டோட ரேட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணப்படுது சொல்கிறதா வச்சுக்குவோமே. இது வச்சுக்கிட்டோம்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய பவுன் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் 24 கேரட் என்பதும் இது கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலேருந்து சொல்லக்கூடிய ஒரு சுத்தமான தங்கம். இதில் என்னாச்சுன்னா 22 கேரட்டு அந்த ஸ்ட்ரென்த்து, ஒரு பளபளப்பு, மற்ற விஷயம்லாம் சேர்த்து தான் 22 கேரட்டை தான் கொடுக்குறார்கள். இடத்துல 18 கேரட்டு 14 கேரட்லாம் கூட இருக்குது. 20 கேரட்லாம் கூட உலக நாடுகளில் நிறைய இடங்களில் சொல்லிடுறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க. முந்தையெல்லாம் ஏதோ சொன்னது தான் பியூரிட்டி என்பது பண்ணுவதற்கு காட்மியம் இப்போ கம்ப்யூட்டரில் அங்கேயே பார்த்து இப்போ செய்து கொள்ளலாம். இதுவரையிலும் சரி, இதுவரையிலும் அரசு உள்ள தலையிட்டு அப்பா பக்கத்தில் இந்த இதை பியூரிட்டியை பார்க்கறதுக்கு, ஹால்மார்க்கெல்லாம் பார்க்கறதுக்கு, கேடிஎம் பார்க்கறதுக்கு ஒரு இது வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டாங்க. அதான் செய்ய முடியும், அரசு அதான் செய்ய முடியும். ஏமாறுவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுவர்கள் இருக்க தானே செய்வாங்க. என்னென்னா, இப்போ ஆபரண தங்கத்தின் விலை என்னாச்சு? ஒரு கிராமுக்கு 6,750 ரூபாய் சராசரியாக. அதாவது பியூர் கோல்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அது 7,364 இதுவரையிலும் ஓகே. அந்த 6,750 பர் கிராம் என்பது தங்க நகை வியாபாரிகளால், அந்த சங்கத்தினரால் அவர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் 20% குறையாமல் லாபம் வைத்து செய்கூலி சேதாரம் எல்லாம் வச்சு அது டிக்ளேர் பண்ணப்படுகிறது. மக்கள் செல்கிறார்கள். 3% அந்த ஜிஎஸ்டி வரி என்பது அது சொல்லப்படுகிறது. அது ஓகே, அது வரையிலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒன்று வருகிறது பாருங்க, செய்கூலி சேதாரம் என்று ஒரு பவுன். முந்தி அந்த ஆச்சாரியார் தட்டிட்டு கிடப்பார், அதில் லீக்கேஜஸ் இருக்கும், கீழே விழுவும், அதற்கு ஒரு சேதாரம் என்பது. இப்பொழுது எல்லாம் மோல்டடு, ஆல்மோஸ்ட் மோல்டடு, கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அழகா அந்த பவுனு கிடைக்கிறதால இந்த பெண்கள்லாம் கூட இந்த தலைவரை சலிச்சிட்டு இருப்பாங்க, அந்த பவுனு கூட கிடைக்குன்னு சொல்லிட்டு. அது வரலையும் ஓகே. ஆனால் அடுத்தாப்புல என்ன ஆகுது? இது இப்பொழுது என்னென்னா மோல்டிங். நீங்கள் ஒரு ஸ்டெட்டு வேணும்னா அப்படியே தூக்கி கொட்டணும்னாக்கா மோல்டு பண்ணி அந்த டை வச்சுட்டோம்னா க்ளீனாக வந்துவிடும். இதில் எங்கே வருது சேதாரம்? முடிஞ்சு போச்சு. செய்கூலி ஆபரண தங்கத்துக்கு தானே செய்யப்படுது. இருக்கக்கூடிய டிசைன் அதுக்கு தானேங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணி செய்தாச்சு. யாரும் செய்கூலி தனியாக கொடுத்தாலும் கூட அதில் லாபத்தில் அது முறைப்படுத்தாம இந்த வகையில் 18% வரலையும் செய்கூலி போடப்பட்டிருக்கு.
அது 5%, 6% போட்டு 18% செய்யப்படும். செய்கூலி என்று என்னென்னா ஒரு கிராமுக்கு 45 ரூபா என்பது குறைஞ்சபட்சம். இல்லைங்க, அது நல்ல ஒரு கழுத்துக்கு அதெல்லாம் போடக்கூடியது. அது 50-60 பணம் சராசரியை வைத்து கொண்டோமானால் ஒரு பவுனு 8 கிராம். 8 கிராமுக்கு எவ்வளோ வருது? செய்கூலி என்று ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா எங்கேயோ போகுது. இது என்னாச்சுன்னா செய்கூலியெல்லாம் நம்ம சேதாரம்னு பார்த்தா 10% பார்த்தா ஒரு பவுனோட விலை என்ன ஆகுது? நம்ம சாப்பிட்றோம் அரிசி உற்பத்தி ஆகிறப்ப அது கூலியெல்லாம் நம்ம வந்துருமா? என்ன அதுக்கு என்னாச்சு, நிறைய அந்த உழவு கூலி, அந்த தலையில் தூக்கிட்டு வரப்போ கீழே கொட்டுது, இல்லை அரிசி அரைக்கிறப்போ நொய்யாக போய் வீணாக போகுது. இதுக்கெல்லாம் கூலி சேதாரம் போடுறாமல் இந்த சேரு டேபிள்லாம் செய்கிறாங்க. அதில் கூட தான் ரவுண்ட் டேபிள் பண்ணால் மிச்சது கூட சேதாரம் போகுது, சேர்த்துருவாங்களா? எல்லா விஷயத்துலையும் இருக்குது. நிறைய எலக்ட்ரிக்கல் குட்ஸும் இருக்குது, சில ஏழைப்பாளையங்கள் செய்யக்கூடியதும் இருக்குது. அதுக்கெல்லாம் கூலி சேதாரமும் கிடையாது. அது யாரும் கேட்குறதே இல்லை. கேட்டாலும் ஓடி போடுவாங்க. இந்தாங்க பொருள் மட்டும் இது, மிச்சது சேதாரம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கோமா? இதுதான் நிலைமை. ஆனால் இதை பார்க்க வேண்டிய அரசு கைகட்டி பார்த்து கொண்டு மொராஜி தேசாய் தங்க கட்டுப்பாடுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அது அப்போது ஃபைனான்ஸாக இருந்தப்போ. இப்பொழுது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்குது. ஏன்னா கட்சி நடத்த வேண்டியிருக்கு. கட்சி நடத்த ஓட்டு எலெக்ஷன் நிற்கிறோம். ஓட்டுக்கு நிறைய மக்கள் அதுக்கு தான் காரணமாக்கி கொடுக்கிறார்கள். அதனால் இந்த கூலி சேதாரம் என்பது எல்லா பொருட்களுக்கும் இருக்கிறது போல் தங்கத்துக்கு இருக்கிறது. ஆனால் தங்கத்துக்கு சேதாரமே வராது. எல்லாமே கண்டெய்னரில் அதை க்ளீனாக பண்ணி மிச்சது ஒரு பிட்டு இல்லாமல் எல்லாம் வச்சு எடுத்துருவாங்க. ஆசிட் போட்டு கூட அதை கரைச்சி அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு ஏமாற்றுவதை தெரிந்தே மக்கள் போய் இல்லைங்க, அது சொன்னோம்ல அந்த பட்டு புடவைகள் விஷயத்த, அதுக்கு நிறைய சொன்னப்போ என்னாச்சுன்னா 8000 ரூபா பட்டு இருந்ததை ஒரு 800 ரூபாய்க்கு போட்டு வச்சார். ஒரு அடுக்கி வச்சார் ஏழைகளுக்கு. ஏழைகள் பொதுவாக நம்புங்க, 6 மாதம் வரலையும் அந்த 800 ரூபா 8000 பட்டு தான் பார்க்குறாங்க. 10,000 25,000 பட்டு பார்க்குறாங்களே தவிர மகளிர் அது 800 ரூபா பட்டு பார்க்கவே இல்லை. 6 மாதம் வரலையும் அது 3 நாளில் ஓடி போச்சு. எப்படி என்றால் கேட்டார், 6 மாதம் என்னப்பா அது எவ்வளோ ஆச்சு? இன்னும் கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் சொன்னீங்கன்னா எது போட்டால் போடல பார்த்தீங்களான்னு. அது எப்படி தான் பண்ணப்பா? ஏப்பா அதை எடுத்து 8500 பில்லை இதை போட்டு லேபில் விட்டு வைங்கப்பா. நம்புங்க, அது 800 ரூபா பட்டு புடவைகள் 8500 போட்டோன்னா காணாது போச்சு, விட்டு போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் அந்த பக்கம் ஐ டோன்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு போய் எத்தனை நாள் வாங்கிட்டு போய் ஒரே ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் கட்டினால பெரிய விஷயம் மடித்து போயிருக்கு. பழைய பட்டு புடவைகள் வாங்கப்படும் போட்டால் அது கெட்டதே பார்த்தில்ல. காவாசி உள்ள 10% பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து பவுனோட விலை 8 கிராம் 54,000 ரூபான்னு சொன்னோம்னா 10% என்பது என்னவென்றால் அது 5,400 ரூபாய் என்பது துண்டா நிற்கும். இது லாபத்தை பற்றி லாபம் எல்லாம் ஒரு பக்கம் போய்விட்டது. சேதாரம் என்ற வகையில் செய்து கொள்கிறார்கள். இது பல சமயத்தில் பில்லிலே கூட போட்டு காமிக்கிறாங்க. எந்த அரசுமே எந்த விழிப்புணர்வு இயக்கங்கள் இவர் கத்திரி கிடந்தார், யார் நம்ம அந்த பெரியவர் கத்திரி கிடந்தார், அது செய்கிறார்கள். இன்றைக்கி ஒரு கடை அது ஜுவல்லரிஸ் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அவர் கத்தியை போய் சேர்ந்துட்டார். தெரிஞ்சுனா ராமசாமி டிராஃபிக் ராமசாமி பண்ணிட்டார். அது ஒன்றும் நம்ம யாரும் கேட்கல, பைத்தியக்காரன்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிட்டோம். அவர் கத்துனது போக்கெல்லாம் ஒதுக்கியாச்சு. இப்படி சொல்லுவார்கள்லாம் பைத்தியக்காரன் தான், அப்படி ஆக்கி விடுவார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 45 ரூபா கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் சேர்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 15% அந்த வருது. என்ன நடந்திருக்கு? 800 மெட்ரிக் டன்னா ஒரு டன்னுக்கு 1000 கிலோ. இப்படி கணக்கு பார்த்தோம்னா இதோட வேல்யூ கணக்கு பண்ணி பார்த்தோம்னா தலை சுத்தம். ஒரு நாள் மட்டும் 3 தடவை ஏறியிருக்கு, இறங்கவில்லை. அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டுமே 3 தடவை. கூட்டம் எப்படிப்பா இருக்க ஏத்துறா வரிசையில் திரும்பியா போகிறான். கிட்ட போய் பார்த்தாக்கா அந்த லெவலில் ஏற்றிட்டாங்க. என்னங்க இது கூலி சேதாரம் என்பது துபாயில் சில இடங்கள் இருந்தால் கூட பல நாடுகளில் கூலி சேதாரம் இல்லை. அந்த அரசுகள் உள்ளே புகுந்து, ஏன்னா அங்கே மக்கள் ஏமாற்றக்கூடிய தமிழக மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள் தான் அந்த நகைகள் விஷயத்தில் செய்யும். நகைகள் வாங்குறது தப்பா? ஒன்றும் தப்பு இல்லை. உலக நாடுகள் அனைத்தும் இதாக போச்சு. போண்டியா போய் பேங்க் திவாலா இப்பெல்லாம் விட்டு ஓடிவிட்ட அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் நம்மை பாதுகாத்தது சேவிங்ஸ், சிறு சேமிப்பு. அது குறிப்பாக பெண்கள் சேமித்த சேமிப்பு தான் நம்ம இந்தியாவே காப்பாற்றிடுச்சு. அதில் மறுக்கிறதுக்கு இல்லை.
ஏங்க ஒன்று போய் இதை இந்த நகையை ஒரு ஒரு பவுனுக்கு வந்து கிட்டத்தட்ட 10-12,000 ரூபா, 10,000-12,000 ரூபா ஆளுக்கு தான் வந்தாப்புல. ரொம்ப போனோன்னு வரவேற்று கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் கொண்டு திரும்பாத அளவுக்கு பண்ணிவிடுவாங்க. நம்ம நண்பர்கள் தான். யார் கேட்டேன், என்னங்க சேதாரம் இல்லை சார், சும்மா இருக்கு சார், அது அந்த காலத்து இந்த காலம் இல்லைங்க. உண்மை இல்லைங்க. நம்ம மகளிர், நம்ம பெண்களுடைய தெய்வங்கள், அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு பட்டு கடை காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அவர்கிட்ட சொன்னேன், என்னங்க நேற்று வந்து ஆளுக்கெல்லாம் பிஸ்னஸில் அடித்து பெரட்டுறான், சின்ன விலை சீப்பஸ்ட்டு ரேட்டில் சில துணிகள் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏங்க அவ்வளோ வச்சுட்டு இருக்கிறீங்க? நீங்கள் பட்டிலே வந்து சீப்பாக பண்ணுங்க. அது எத்தனை நாள், ஒரு நாள் கட்டி போகிறாங்க, விழாவோ ஃபங்க்ஷனோ, அது ஒரே ஒருத்தர் கட்டி எனக்கு 25 பட்டு புடவை இருக்குது, எனக்கு 50 பட்டு புடவை இருக்குது, எனக்கு 100 பட்டு புடவை அடிக்கி இருக்குது, போடுறது நேரம் இல்லை. இது ஒரு பந்தா. ஏனென்றால் பெண்கள் வந்து நம்ம அந்த காலத்தில் வேலைக்கு சொல்லவில்லை. இவர்கள் தங்களை அங்கீகரிப்பது, தங்களை எத்தனை பட்டு புடவை இருக்குது, எத்தனை ஜுவல்ஸ் இருக்குன்னு சக பெண்கள் சொல்லிக் கொள்வதற்காக இருந்தது அப்போது. இப்போ எல்லாம் படிக்கும் பொழுதே பிள்ளைகள் என்ன செய்து என்ஜினியரிங் போக சாஃப்ட்வேர் போகிறோன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். இப்பொழுதும் அவர்களுக்கு அந்த இதை ஊட்டுவதற்கு தூண்டுகள் என்னாச்சுன்னா பார்த்தார்கள். எல்லாம் நகைகள்லாம் எல்லாம் இந்த யார் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா முதலாளிகளே நடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே தூக்கிட்டு, அப்படியே இந்த இதை தூக்கிட்டு, என்னது அந்த பெருமாள் சிலையை அதை தூக்கிட்டு அப்படியே பூ அள்ளி கொட்டி, வாங்க அப்படியே பெருகட்டும் வாங்க, என்னங்க இது செய்யுங்க. அது வந்து எல்லா வியாபாரத்திலையும் உள்ளது தான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கூலி சேதாரம் என்று ஒன்று, இன்னொன்று சொல்லி அம்மா அந்த பில்லு போட்டாக்கா அந்த ஜிஎஸ்டி கட்டணும். என்னங்க அது ஜிஎஸ்டினோட பவுன் வியாபாரம், இது யார் செய்கிறார்கள் அப்படின்னா வந்தாரை வாழ வைக்கும் என்பதில் தமிழர்களும் அதில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கி தங்க வந்து என்னாச்சு, 800 மெட்ரிக் டன் அதனுடைய உரிமையாளர் என்ன செய்கிறாருன்னா, ராமநாதபுரத்துக்கு உரிமையாளரோட மகன் ஒரு குறிப்பிட்ட இதில் பார்த்தோம், கல்யாண் ஜுவல்லர்ஸ்ன்னு இருக்குது, நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவருடைய மகன் வந்து ராமநாதபுரத்தில் வந்து பிஸ்னஸை வந்து அக்ஷய திருதியை பார்ப்பதற்கு ஹெலிகாப்டர் போயிருக்கிறார். ஒன்றும் தப்பு இல்லை, பிஸ்னஸை பார்ப்பதற்கு போகும். எங்கிருந்து இது வருகிறது, தமிழகம் வாங்கிறது பூரா வந்து இதிலேருந்து வரவில்லை, நார்த் இந்தியாவிலேருந்தோ குஜராத்திலேருந்தோ ராஜஸ்தான்லேருந்தோ வரவில்லை, எல்லாமே தமிழ்நாட்டு ஏழை எளியோ இல்லைங்க ஒரு சேவிங்ஸ் பண்ண. இப்போ என்ன தான் பண்ணுங்க, பவுனை வாங்க வேணாமா, வாங்குங்க. அதற்கு கூலி சேதாரம் இல்லாமல் செய்வதற்கு அரசை கேட்க வேண்டும். அரசு வந்து முடிவு செய்ய வேண்டும், இதுவரை செய்யவில்லை. மொத்தத்தில் என்ன ஆகிருக்கு, பல நாடுகளில் அந்த கூலி சேதாரம் முதல்ல எவ்வளோ ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 800 மெட்ரிக் டன்னு 20% காஸ்ட். நீங்கள் எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஆட்சியாளர்களும் அரசுகளும், ஒன்றிய அரசுங்கிறாங்க, மாநில அரசுங்கிறாங்க, உரிமை குரல் கொடுப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த தங்கத்தில் மட்டும் அச்சய தெரியாத நூமக்களிடம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. கூலி சேதாரம் என்ற பெயர் கவனிக்க வேண்டியது, பார்க்க வேண்டியது தமிழக அரசின் கடமை, மத்திய அரசின் கடமை. செய்வார்களா? செஞ்சால் செய்யட்டும், இல்லைன்னா நாமத்த பொதுமக்கள் தானே. அவன் கூலி வேலை செஞ்சு வெயிலில் நின்று சுமை தூக்கி 100 நாள் வேலை ஓபி அடித்தாந்து வெயிலில் நின்று செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இதை அப்படியே விட்டால் எங்கெங்கே போகிறது? பார்த்துக்க. சேமிக்கிறது வேறு வழியே இல்லையா? இருக்குங்க. தேசியோடைய தனியார் வங்கிகள் மரியாதையாக இருக்கிறது. தனியார் வங்கி இப்போ அண்மையில் எஸ் பேங்கில் வந்து 10 கோடி ரூபாய் அந்த மேனேஜர் ஆட்டை போட்டு துபாய் போய் ஒழிஞ்சிட்டான்னு சொன்னாலும் கூட அரசு வங்கிகள் இன்னும் இந்த தனியார் வங்கிகளோட இன்சூரன்ஸ் செய்யப்பட்டு, அதில் இந்த அக்ஷய திருதிக்காக புள்ள மேலே, குழந்தை மேலே, திருமண நாள் ஒரு டெபாசிட்டை போடுவீங்கள, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், தினம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொல்கிறாங்க இன்னும் ஒரு 5 வருடத்தில் 1 லட்சமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. 1 லட்சம் என்பது 5 வருடம் 20% ஏறிக்கிட்டு இருக்கிறதா நம்பிக்கை தான். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்று இவர்கள் சொல்லக்கூடிய ஃபிகர் படி உண்மை என்று எடுத்துக்கொண்டோமானாலும் கூட, வங்கிகளில் பணத்தை எப்போ வேணாலும் முந்தி வந்து வங்கி இல்லை, ஏதோ ஒரு சேமித்து வச்சா, ஏன் பவுனை சேமித்து வச்சா இப்போ உள்ளுக்குள்ளே மண்ணில் போட்டு புதைச்சி வச்சா கூட வந்து அது கலர் மாறாது, அதனால தான் செஞ்சாங்க. இப்பொழுது எல்லா ஃபெசிலிட்டிஸாக நம்ம சும்மா உட்காந்தாலே ப்ரைவேட்டுக்காரன் தேசியமயக்கப்பட்ட வங்கிகளே வந்து நேரடியாக வீட்டில் வந்து டெபாசிட் கேட்குறாங்க. அதெல்லாம் செஞ்சு உங்கள் காசு உழைச்சி இப்போ நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு வச்சிங்க, அதை விட கொடுங்க. எடுத்த தங்கத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லி பண்ணால் அந்த கூலி சேதாரம் முங்கழிச்சு நம்ம கொடுத்தது அடுத்தாப்புல வந்து புதுசாக வாங்க போகிற டிசைன் எவனாவது மாட்டிட்டு கிடக்கிறான்னு சொல்லிட்டு எது டிசைன் பண்ணி போனோம்னா இன்னொரு 10%, 20% வந்து
ஒரு எவ்வளோ 54,000 ரூபா இதுனாக்கா கிட்டத்தட்ட 20% எவ்வளோ போய் நிற்கிது பாருங்க. இதான் 10% 20% போனால் கூட எங்கே போய் நிற்கிது. அதனால் தங்கம் என்பது ஒரு அற்புதமான விஷயந்தான், அதில் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் கூலி சேதாரம் இல்லை, வாங்கினா காயின்ஸை வாங்கி வச்சுக்குவோம். காயின்ஸில் வந்து கூலி சேதாரம் இல்லாமல் கொடுப்பார்கள், வாங்கி வரலாம். இவர்கள் மக்களின் பலவீனம் அவர்களின் பலம், யாருடைய பலவீனமும் எதிராளியின் பலம், அதை பார்த்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசியல் இருக்கும் பொழுது விளக்க பிடிச்சிருக்க கிணத்துல விடுவானே பாருங்கள். வீட்டில் உள்ள பாவம் ஒரு புத்தனாராக இருந்தாரா, ஆட்டோ ஓட்டினாரா, சைக்கிள் ஓட்டினாரா, எல்லாம் மன்னது மகளிர் அணி வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வர வச்சு பிள்ளைகளுக்கு சேர்க்கறது உண்மைதான், மறுக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இது யோசிக்க வேண்டியது. யோசித்தா ஓகே, இல்லை பைத்தியக்காரன் சொல்லிட்டு போகிறான்னா போயிட்டு போகும். வாழ்த்துக்கள்.